வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சௌந்தர்யா அண்ட் தென் ஜாக்லின் பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சடனா சௌந்தர்யா வந்து எழுந்து போயிடுறாங்க. ஸோ என்ன நடந்தது இவங்களுக்குள்ள அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷன் வந்து நடந்தது. அதுல சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு காரணத்த சொல்லி. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால மத்தவங்க கேம் பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால ஜாக்லின வந்து நான் நாமினேட் பண்றேன் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல யாரு? ஜாக்லின்க்கு. ஸோ ஜாக்லின்க்கு என்ன அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட டைரக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஃபோரம்ல எல்லார் முன்னாடியும் வந்து என்ன அப்படி சொன்னது வந்து என்னால ஏத்துக்க முடியல அப்படின்றத வந்து ஜாக்லின் வந்து அ வைக்கிறாங்க ஒரு குற்றமா. ஸோ தட் அத ரயான் கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரயான் என்ன பண்றாருன்னா, ஓகே சௌந்தர்யாவையே கூப்பிட்டு பேசிடலாம். ஏன்னா அவங்க பேசினா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவ வந்து கூப்பிடுறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இந்த 2 விஷயத்த வந்து பேசிக்கிறாங்க. 2 பேருமே இந்த விஷயத்த வந்து பேசிக்கிறாங்க. ஸோ நாமினேட் பண்ணது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ சொன்ன காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நீ அத டைரக்ட்டாவே வந்து சொல்லியிருந்தா நான் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருப்பேனே. நீ வந்து இத ஒரு காரணமா சொல்லி என்ன நாமினேட் பண்ண அப்படின்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல எனக்கு என்ன பட்டுச்சோ நான் அத தான் வந்து சொன்னேன். இது கூட நான் பண்ணக்கூடாது அப்படின்னா, எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுற மாரி பண்ணாங்க. பட் அவங்க வந்து பொலைட்டா தான் வந்து பேசினாங்க. பட் சௌந்தர்யா பேசுறது தான் நமக்கு தெரியுமே. கொஞ்சம் வந்து ஹை பிட்ச்ல ஒரு கட்டத்தில சண்டை வர்றப்பலாம் வந்து போவாங்க. ஸோ அந்த மாரி ரைட்டா போன உடனே ஜாக்லினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "இப்படி பேசாத, சத்தம் போட்டு பேசாத" அப்படின்ற மாரி சொன்னாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா "யாரு நான் சத்தம் போட்டு பேசுறேனா? நீ தான் இப்ப பார்த்தன்னா என்ன வந்து ஆர்டர் பண்ற மாரி டாமினேட்டிங்கா வந்து பேசுற" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நான் அப்படி பேசுறேனா?" அப்படின்ற மாரி பேசிட்டே இருக்கிறப்ப இப்படிலாம் பேசுறதெல்லாம் பேசாத அப்படின்னோனே, திடீர்னு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "இந்த மாரிலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுனால, அவங்க வந்து சட்டுன்னு எழுந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ சௌந்தர்யா பேசிட்டே இருக்கும்போது அப்படி எழுந்து போனதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ரயானும் வந்து வார்ன் பண்ணிட்டு, "நீ வந்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கூப்பிட்டேன். நீ வந்து இன்னும் வந்து நீ பேசுறது வந்து ரூடா தான் இருக்கு. உன்னோட ஆட்டிட்யூட்லயே வந்து நல்லா தெரியுது. நீ வந்து ரூடா தான் பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ வந்து மத்தவங்க வந்து ரூடா பேசாத" அப்படின்றது சொல்றதுல எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது தெரியல. ஸோ 2 பேரும் ஒழுங்கா உட்காந்து பேசுவீங்க அப்படின்றதுனால தான் நான் கூப்பிட்டேன். பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கட்டத்தில அழுற அளவுக்கு போயிடுறாங்க. அண்ட் தென் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். அவங்க வந்து அவங்க அம்மா அனுப்பின லெட்டர எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஒரு சில பேர்லாம் வந்து அட்வைஸ் பண்றாங்க. அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கோவா கேங்குக்குள்ள இருக்கிற இவங்க 2 பேருக்கு நடுவுல லைக் பிரிவினை ஏற்பட்டிருக்கு. அத எப்படி சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.